ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ். இந்த வீடியோவை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை மட்டும் நான் உங்ககிட்ட சொல்லணும். அதாவது நீங்கள் உங்கள் சேனலில் போட்ட வீடியோஸ் அண்ட் ஸ்கிரிப்டு, ட்ராயிங்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து நாங்கள் சரியாக பயன்படுத்திக்கிட்டு இந்த லெவலில் வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கோம். ஸ்கூல் லெவலில், டிஸ்ட்ரிக்ட் கிளஸ்டர் லெவலில், பிளாக் லெவலில் நாங்கள் வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. நீங்கள் சொல்லிக் கொடுத்த மாதிரியே வந்து நாங்கள் அங்கே ட்ரை பண்ணோம். ஸோ எங்களுக்கு வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்து கிடச்சிது. உங்கள் வீடியோ பார்த்து தான் நாங்கள் தயாரானோம். இப்போ அடுத்த லெவலுக்கு நாங்கள் வந்துட்டோன்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி தொடர்ந்து நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அண்ட் மெயிலுக்குமே நிறைய பேர் மெயில் பண்ணியிருந்தீங்க. ஸோ மெசேஜ் பண்ணுற மாணவர்கள், அவங்களுடைய பெற்றோர்கள் எல்லாருக்குமே முதல்ல ஒரு மிகப்பெரிய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். உண்மையிலேயே இந்த வீடியோவை பார்க்குற உங்களுடைய வெற்றி தான் எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய பரிசாக நான் நினைக்கிறேன். ஆனால் இது வெற்றியை பற்றி பேசுகிற வீடியோ மட்டும் கிடையாது. கலைத்திருவிழா இப்போ எந்த நிலையில் இருக்குது, யார் அடுத்த கட்டத்துக்கு போக போகிறாங்க, ஏற்கனவே பிளாக் லெவல் முடித்த மாணவர்கள் அடுத்து என்ன செய்யணும், இன்னும் கிளஸ்டர் லெவலில் இருந்து பிளாக் லெவலுக்கு போகக்கூடிய மாணவர்கள் எப்படி தயாராகணும், அதோடு நம்மளுடைய வீடியோக்களை பார்த்து வெற்றி பெற்ற எல்லா மாணவர்களுக்கும் ஒரு முக்கியமான மெசேஜ் சொல்ல போகிறேன். அதனால் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். கலைத்திருவிழாவுக்காக நம்ம பல வீடியோக்களை வெளியிட்டிருந்தோம். 1வதுலேருந்து 12வது வரைக்கும் படிக்கிற மாணவர்களுக்கு ஏற்ற மாதிரி பேச்சு போட்டி, கதை சொல்கிறது, பாட்டு, நடிப்பு, மாறுவேடம், ஓவிய போட்டி, இன்னும் பல போட்டிகள், அதாவது அந்த காய்கறி சிற்பம், களிமண் பொம்மைகள், கோலப்போட்டி, இன்னும் பல போட்டிகளுக்கான ஐடியாக்கள், ஸ்கிரிப்டு, ஓவியம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வரையணும், எல்லோரும் ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்கான வழிகாட்டுதல்கள். அதுலேயும் குறிப்பாக நம்மளுடைய டாபிக்ஸ் எல்லாமே நம்ம கலைத்திருவிழாவில் சொன்ன மாதிரியே இளையோர் திறன் அப்படிங்கிற அந்த மைய கருத்தை வச்சு தான் எல்லா விஷயங்களையுமே நாங்கள் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டோம். ஆனால் அந்த நேரத்தில் நமக்கு ஒரு விஷயம் வந்து தெரியாது. நம்ம இங்கே ஒரு ஸ்கிரிப்டை வந்து கொடுக்குறோம். அதை வந்து ஒரு குழந்தை எடுத்துக்கிட்டு, ஒரு பெற்றோர் வந்து அந்த ஸ்கிரிப்டை எடுத்து அந்த குழந்தைக்கு வந்து பயிற்சி கொடுத்து ஓவியம் வரைய வச்சோ, இல்லை பேச்சு பேச வச்சோ, இல்லை கதை சொல்கிறது, தனிநபர் நடிப்பு, இதெல்லாமே வந்து அவங்கள தயார்படுத்தி வெற்றி பெற வைப்பாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியாது. ஆனால் வைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் வந்து நம்ம செஞ்சோம். இப்போ அந்த வெற்றி கதைகள் எல்லாமே நாங்கள் இதை எடுத்து பயிற்சி பண்ணோம், வெற்றி பெற்றுட்டாங்க என்னுடைய மாணவர்கள், என்னுடைய குழந்தைகள், நான் வெற்றி பெற்றுட்டா அக்கா அப்படின்னு சொல்கிறப்பலாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களுடைய ஸ்கிரிப்ட் தான் பயன்படுத்தினேன், ஆனால் ஃபஸ்ட் ப்ரைஸ் எனக்கு கிடச்சிருச்சு, ஸ்கூல் லெவலில் ஜெயிச்சிட்டேன், கிளஸ்டர் லெவலில் ஜெயிச்சிட்டேன், அடுத்து நான் வந்து பிளாக் லெவலில் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ அந்த வெற்றி பெற்ற மாணவர்களுக்கும் அவங்கள தயார்படுத்திய ஆசிரியர்கள், பெற்றோர்களுக்கும் இந்த நேரத்தில் ஒரு மிகப்பெரிய நன்றி. ஏன்னா ஒரு குழந்தை மேடையில் நின்று முதல் பரிசு வாங்குறது அப்படிங்கிறது அந்த ஒரு குழந்தையினுடைய வெற்றி மட்டும் கிடையாது. அதுக்கு பின்னால் ஆசிரியருடைய உழைப்பு இருக்கும், பெற்றோருடைய ஊக்கம் இருக்கும், ஒரு மாணவனுடைய அல்லது மாணவியினுடைய விடாமுயற்சி இருக்கும். அதனால தான் உங்களுடைய வெற்றியை நீங்கள் எங்ககிட்ட பகிர்ந்துக்கிற போது நாங்களும் அந்த வெற்றியில் ஒரு சின்ன பங்காக இருந்திருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் எங்களுக்கு கிடைக்குது. அதுக்கு மீண்டும் ஒரு முறை ரொம்ப ரொம்ப நன்றி. சரி, இப்போது முக்கியமான விஷயத்துக்கு நம்ம வந்துடுவோம். கலைத்திருவிழா தற்போது எந்த நிலையில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1வதுலேருந்து 8வது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கிளஸ்டர் லெவல் வரைக்கும் வந்து முடிச்சாச்சு. அதாவது பல மாணவர்கள் கிளஸ்டர் லெவல் போட்டி எல்லாமே வந்து முடிச்சுட்டாங்க. அடுத்து பிளாக் லெவல் செப்டம்பர் 1ஆம் தேதியிலேருந்து நடக்க போகுது. 1 to 9 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் இப்போது பல மாணவர்களுடைய இலக்கு. அதே நேரத்தில் நம்மளுடைய 9, 10, 11, 12 ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களாம் வந்து பிளாக் லெவல் முடிச்சுட்டு அடுத்தது டிஸ்ட்ரிக்ட் லெவலுக்கு வந்து அவங்க தயாராக இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் 1 to 6 நினைக்கிறேன். ஸோ அவங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் லெவல் நடக்கும். இப்போது கிளஸ்டர் லெவல்லேருந்து வெற்றி பெற்று பிளாக் லெவலுக்கு போகக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு விஷயத்த நான் சொல்கிறேன். இங்கே வரைக்கும் வந்துட்டோம் போதும் அப்படின்னு நினைக்காதீங்க. இது ஒன்றும் முடிவு கிடையாது. அதை முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இது முடிவு கிடையாது. இது அடுத்த வெற்றிக்கான ஒரு ஆரம்பம். கிளஸ்டர் லெவலில் நீங்கள் செஞ்சதை விட பிளாக் லெவலில் இன்னும் கொஞ்சம் சிறப்பாக செய்யணும். உங்களுடைய ப்ரெசன்டேஷன், உங்களுடைய கான்ஃபிடென்ஸ், உங்களோட க்ரியேட்டிவிட்டி, உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே இன்னும் கொஞ்சம் நீங்கள் மெருகேற்றணும், மேம்படுத்தணும். ஏற்கனவே முதல் பரிசு வாங்கியிருந்தாலும் அதை வச்சு நீங்கள் ஓய்வெடுக்கவே கூடாது. நான் இங்கே வரைக்கும் வந்துட்டேன், அடுத்ததாக இன்னும் மேலே போக வேண்டும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கணும். சரிங்களா? இன்னொரு பக்கம் வந்து அந்த பிளாக் லெவல் முடிச்சிட்ருக்காங்க இல்லையா நம்மளோட 9, 10, 11, 12 ஸ்டூடெண்ட்ஸ், அந்த மாணவர்களுக்கு ஃபஸ்ட்டு வாழ்த்துக்கள். இப்போ வந்து ப்ரிப்பரேஷனை நீங்கள் நிறுத்திடாதீங்க. ஏன்னா அடுத்த கட்டத்தில் உங்களை போலவே திறமையான பல மாணவர்கள் இருப்பாங்க. சரிங்களா?
ஒவ்வொரு பிளாக்ல இருந்தும் யார் சிறந்தவங்களோ அவங்க தான் வந்து உங்க கூட போட்டி போட போகிறாங்க. அதனால் நான் ஏற்கனவே ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு நினைக்காம அடுத்த வெற்றிக்காக நம்ம இன்னும் தயாராகணும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கோங்க. அதுக்கான ஹார்ட் ஒர்க்கை இன்னும் அதிகமாக போடுங்க. ஸோ நம்முடைய கலை திருவிழாவினுடைய மைய கருத்து இளையோர் திறன். இந்த 2 வார்த்தைகளுக்கும் ஒரு பெரிய அர்த்தமே இருக்குது. ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு திறமை இருக்குது. யாருக்காவது ஓவியம் பிடிக்கும், சில பேருக்கு வந்து பேச்சு பிடிக்கும், சில பேருக்கு நடிப்பு, சில பேருக்கு பாட்டு, ஒரு சில பேருக்கு கதை சொல்கிறதுக்கு நல்லா தெரியும், நல்லா அழகாக கதை சொல்லுவாங்க. இன்னும் சில பேர் நடனம் ஆடுவாங்க. இன்னொருவருக்கு வந்து பார்த்திங்கன்னா புதுமையான சிந்தனை, அந்த காய்கறி சிற்பம், கோலம் போடுது அப்படின்னு சொல்லி எவ்வளோ விஷயங்கள், ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் பிடிக்கும். அப்போ முதல் பரிசு வாங்குகிற குழந்தை மட்டும்தான் திறமையான குழந்தை அப்படின்னு கிடையாது. மேடையில் ஏறி தன்னுடைய திறமையை வெளிப்படுத்துகிற முயற்சி செய்கிற ஒவ்வொரு குழந்தையுமே வெற்றியாளர்கள் தான். அதனால் இந்த கலை திருவிழா வெறும் போட்டி கிடையாது, குழந்தைகளுக்குள்ளே இருக்கிற திறமையை வெளிக்கொண்டு வர ஒரு பெரிய வாய்ப்பு. நான் இப்போ ஒரு விஷயம் மட்டும் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். நீங்கள் முதல் பரிசு வாங்கியிருந்தீங்கன்னா வாழ்த்துக்கள். நீங்கள் 2வது 3வது பரிசு வாங்கியிருந்தீங்கன்னா அதுவும் ஒரு வெற்றி தான். நமக்கு வந்து அடுத்த லெவலுக்கு போக முடியலையே அப்படின்னாலும் நீங்கள் கவலைப்படாதீங்க. நீங்கள் முயற்சி செஞ்சீங்க, மேடையில் நின்னீங்க, உங்களுடைய திறமையை வெளிப்படுத்துனீங்க. அதுவே ஒரு பெரிய விஷயம். அடுத்த முறை இன்னும் சிறப்பாக நீங்கள் தயாராகலாம். ஒரு போட்டியின் முடிவு உங்களுடைய திறமையை தீர்மானிக்காது. உங்களுடைய முயற்சி, உங்களுடைய பயிற்சி, உங்களுடைய விடாமுயற்சி இதுதான் உங்களை அடுத்த நிலைக்கு அழைத்து செல்லும். இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கிற மாணவர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள் உங்கள் எல்லார்கிட்டேயும் ஒரு சின்ன வேண்டுகோள். நம்முடைய வீடியோக்களை பார்த்து நீங்கள் போட்டியில் கலந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, அல்லது நம்மளுடைய ஸ்கிரிப்டை பயன்படுத்தி இருந்தீங்கன்னா, அல்லது நம்மளுடைய ஓவியத்தை பார்த்து பயிற்சி செஞ்சுருந்தீங்கன்னா, உங்களுடைய அனுபவத்தை, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை இந்த வீடியோவுடைய கமெண்ட்டில் சொல்லுங்கள். எந்த போட்டி, எந்த வகுப்பு, எந்த லெவல், என்ன பரிசு உங்களுக்கு கிடச்சிது, அதாவது ஃபஸ்ட் ப்ரைஸா, செகண்ட் ப்ரைஸா, தேர்டா அப்படின்னு சொல்லி அது வந்து சொல்லுங்கள். இந்த கமெண்ட்டை பார்க்குற ஒரு மாணவர்களுக்கு அது வந்து மோட்டிவேஷனாக கூட இருக்கும். ஸோ அதனால் நிச்சயமாக கமெண்ட் பண்ணுங்கள். கடைசியாக இந்த வீடியோவை பார்க்குற ஒவ்வொரு மாணவருக்கும் நான் சொல்ல விரும்புகிறது ஒன்று தான். உங்களுக்குள்ளே ஒரு திறமை இருக்குது. அதை யாரும் கண்டுபிடிச்சி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்களே அதை கண்டுபிடிங்க, அதை வளர்த்துக்கோங்க, தொடர்ந்து பயிற்சி செய்யுங்க. வாய்ப்பு கிடைக்கும்போது தைரியமாக மேடையில் நில்லுங்க. நீங்கள் இன்றைக்கி ஒரு கிளஸ்டர் லெவல் வெற்றியாளராக இருக்கலாம், ஒரு பிளாக் லெவல் வெற்றியாளராக இருக்கலாம், அதுக்கு பிறகு டிஸ்ட்ரிக்ட் லெவல், அதுக்கப்புறம் ஸ்டேட் லெவல். அதனால் என்னால் முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க. எப்படி முடிக்கலாம், எப்படி வந்து இந்த லெவலில் முடிக்கிறது அப்படின்னு சொல்லி யோசிங்க. நம்முடைய இந்த பயணத்தில் இதுவரைக்கும் என்னுடன் இருந்த அனைத்து மாணவர்களுக்கும், ஆசிரியர்களுக்கும், பெற்றோர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. நம்முடைய வீடியோக்களை பார்த்து தயாராகி போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்று மீண்டும் வந்து உங்கள் வீடியோ எங்களுக்கு உதவியாக இருந்துச்சு, இன்னும் வேறு மாதிரி எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ அப்படி சொன்ன ஒவ்வொருத்தவங்களுக்கும் மிகப்பெரிய நன்றி. உங்களுடைய வெற்றி எங்களுடைய மோட்டிவேஷன். இனி வரப்போகிற பிளாக் லெவல், அடுத்தது டிஸ்ட்ரிக்ட் லெவல், ஸ்டேட் லெவல் போட்டிகளுக்கும் நம்மளுடைய அனைத்து மாணவர்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். இன்னும் தொடர்ந்து வீடியோஸ் வரும், கண்டிப்பாக பாருங்கள். நம்பிக்கையோடு போங்க, திறமையோடு செயல்படுங்க, விடாமுயற்சியோடு தொடர்ந்து பயிற்சி செய்யுங்க. இளையோர் திறன் அப்படிங்கிறது வெறும் தலைப்பு மட்டும் அல்ல, உங்களுக்குள்ளே இருக்கிற திறமையை உலகத்துக்கு காட்டுறதுக்கான ஒரு வாய்ப்பு. அதனால் இன்னும் கொஞ்சம் என்னோட நீங்கள் பேசலாம் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா, இந்த பயணம் இங்கே முடிய போகிறதில்ல. அடுத்தடுத்து நம்ம இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து போட போகிறோம். அது மூலமாக நான் உங்ககிட்ட பேசிட்டு தான் இருப்பேன். ஸோ அந்த வெற்றியோடு மீண்டும் நம்ம வந்து சந்திப்போம். அடுத்த வெற்றிக்கான பயணங்களை தொடங்குவோம். நன்றி.